சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய திட்டம் தவிடுபொடியானதா, மேலும் பூத் கமிட்டிகள் பிரச்சனை வெடித்ததா, தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டம் இன்று அக்டோபர் 28 முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. மாமல்லபுரத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிவிப்பில் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் திட்டமிடலின்படி வரும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளோடு திமுக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மத்திய பாஜக அரசின் முன்பு தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை கழகம் தொடங்க இருக்கு. அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்புக்காக திமுக மாவட்ட செயலாளர்கள், மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகரப்பகுதி பேரூர் கழக செயலாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் உள்ள கன்ஃப்ளூயன்ஸ் ஹாலில் நடைபெறும். மேலும் இதனிடையே நேற்றைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற திமுக பயிற்சி கூட்டம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு நீண்ட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். ஆனாலும் மூத்த அமைச்சர்கள் ஸ்டாலின் எதிர்க்க கோஷமிட்டதாக சொல்லப்படுகிறது. அனைத்து இடத்திலும் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கிறது, மூத்த அமைச்சர்களுக்கு மதிப்பே இல்லை. மேலும் எங்களுக்கு இந்த முறை வாய்ப்பே வழங்கப்படாது என்கின்ற அதிர்ச்சியான தகவலையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பிலிருந்து கீழே இறக்க வேண்டும். அவரால் தான் எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த கூட்டத்தில் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு இது சரி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. முதல்வர் தலைமையில் நடந்து வரும் இந்த கூட்டத்தில் வரப்போகும் தேர்தலில் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவற்றை எப்படி மேற்கொள்ள வேண்டும், கழக தலைமை முதல் கடைக்கோடியில் உள்ள தொண்டர் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது எப்படி என்பது உள்ளிட்ட அனைத்தையும் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. கூட்ட முடிவில் முக்கிய நிர்வாகிகளுக்கு சில பணிகளை முதலமைச்சர் ஒதுக்கி வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இந்த முறை மீண்டும் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையா, மூத்த நிர்வாகிகளுக்கு சீட் வழங்கப்படுமா வழங்கப்படாதா, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவிங்க.